ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த HTML சீரீஸில் பற்றி வந்து நம்ம டே டூவில் இருக்கிறோம். இந்த டே டூவில் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா, போல்ட்டு, இட்டாலி, அண்டர்லைன் இந்த மாதிரியான டேக்ஸும், சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட், அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம வந்து வெறும் சின்ன கோடாக பார்க்காம இதை ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி பற்றி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த டேக்ஸ்லாம் உங்களுக்கு ரியல் டைமில் நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி வந்து உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரோக்ராம் பற்றினா வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த கோடை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரன் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம வந்து இதை அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோட் போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் டு லைவ் சர்வர் கொடுக்குறேன். இப்போது இதில் சின்னதாக பார்த்தீங்கன்னா வந்து எனக்காக வெப்சைட் பார்த்தீங்கன்னா நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாக் கோர்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் பண்ணியிருக்கேன். இதில் வெல்கம் டு சாஃப்டெக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹெட்டிங். இந்த ஹெட்டிங்கில் இந்த சாஃப்டெக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இதை அண்டர்லைன் பண்ணுறதுக்கு நான் ஒரு டேக் யூஸ் பண்ணணும். அப்புறம் இதை ஹெட்டிங் சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஒரு டேக் யூஸ் பண்ணணும். அடுத்தது சின்னதாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேராகிராஃப் லைனு. அந்த லைனில் இந்த 200 மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா போல்ட்டாக காமிச்சிருக்கேன். ஸோ அப்போ இதில் வந்து நான் போல்ட்டுங்கிற டேக் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல 1 இயர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்குது. அப்போது இதை நான் சாய்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு டேக் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த டேக் பேர் பார்த்தீங்கன்னா வந்து இட்டாலி. அடுத்தது இதில் ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ்னு போட்டுட்டு 25,000 அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 25,000 யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் கேரக்டரான ஆரோ மார்க் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆரோ மார்க் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் கேரக்டருங்கிறது வரும். ஸோ இது கீபோர்டில் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கீழே HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட்னு சொல்லி இதுக்கான டேக்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வில் ப்ரொவைடட். அதில் இந்த சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து பின்னால் ஒரு மார்க் மாதிரி காமிச்சிருக்கேன். ஸோ அப்போ இதுக்கும் ஒரு டேக் யூஸ் பண்ணணும். அடுத்தது போட்டு பார்த்தீங்கன்னா வந்து STC அப்படின்னா சாஃப்டெக் ட்ரைனிங் சென்டர் அப்படிங்கிற மாதிரி நான் மீன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை ஷார்ட் ஃபார்மாக STCன்னு போட்டிருக்கேன். இதோட ஃபுல் ஃபார்ம் தெரியணும் அப்படின்னா இல்லை கர்சரை கொண்டு போனீங்க அப்படின்னா ஓகே, கீழே வருதா சாஃப்டெக் ட்ரைனிங் சென்டர்னு சொல்லிட்டு. ஸோ நான் கர்சரை கொண்டு போகும்போது அதில் ஃபுல் ஃபார்ம் தெரியும். ஸோ நான் ஷார்ட்டாக கொடுத்தேன். அப்போ ப்ரோக்ராமிங்க்கு தெரிஞ்சிருக்கு இதோட ஃபுல் ஃபார்ம். அப்போ இதுக்கு ஒரு விதமான டேக் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த டேக் என்ன, ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி இங்கே கீழே வந்தீங்கன்னா இதை காப்பிரைட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். ஸோ அந்த காப்பிரைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சீன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேரக்டர் இருக்கும். இதுவும் ஸ்பெஷல் கேரக்டர் தான். ஸோ இப்போ இதெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா HTML டேகை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு என்னென்னலாம் வேணுங்கிறத நான் கண்டென்ட் ரைட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா CSS மூலமாக ஸ்டைல் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி வேண்டியதா செகண்ட் டேவே பார்த்தீங்கன்னா வந்து என்ன இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நம்ம HTML தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம CSS அப்ளை பண்ணால் தான் இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ CSS அப்ளை பண்ணலை அப்படின்னா இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருங்க. ஸோ இப்போ இங்கே நான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டைல் டேக்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்டைல் டேக்கை ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணிக்கிறேன், கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ போன வீடியோவில் கமெண்ட் பற்றி பார்த்துருக்கோம். கண்ட்ரோல் பிளாக் பேக் ஸ்பேஸ் அழுத்திட்டோம் அப்படின்னா இது கமெண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இன்னும் சரியாக கமெண்ட் ஆகலை. இல்லாட்டி இந்த ஸ்டைல்ஸை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் டு லைவ் சர்வர் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ நமக்கு வெறும் HTML மட்டும் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிடும். இதுலேயே நான் என்ன பண்ணுறேன், இப்போ CSS திரும்ப கொடுத்தேன் அப்படின்னா எப்படி இருக்குது, சரிதா? ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு HTML கோடு எப்படி எழுதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு வந்து வெறும் HTML கோடு எப்படி போடுறதுன்னு பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஹெட்டிங் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து H1 அப்படின்னு ஒரு டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் இந்த வெல்கம் டு சாஃப்டெக் அப்படிங்கிறத காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ இதை நான் சேவ் பண்ணி ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரன் ஆகும். இந்த சாஃப்டெக் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அண்டர்லைன் பண்ணணும். ஸோ அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னா இந்த சாஃப்டெக்குங்கிற வார்த்தையை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ டேக்கில் போடணும். ஸோ யூ டேக்னா என்னது, அண்டர்லைன் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இதை கட் பண்ணிவிட்டு இந்த சாஃப்டெக்குங்கிற வார்த்தையை மட்டும் நான் இங்கே போட்டுக்கிறேன். போட்டுட்டு தேவையில்லாத ஸ்பேஸ்லாம் நான் பண்ணிக்கிறேன், ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு ஒரு ஹெட்டிங் இருக்குது. அந்த ஹெட்டிங்கில் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா
ஒரு பேராகிராஃப் டேக் இருக்குது. ஸோ இதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா காப்பி பண்ணிக்கிறேன் டெக்ஸ்ட் கண்டென்ட்டை. பேராகிராஃப்க்கு பி கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பேஸ்ட்டு. இதில் இந்த 200 ப்ளஸ் ஸ்டூடெண்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா போல்ட்டாக காமிச்சிருக்குது. இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா சும்மா நமக்கு வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கும். ஸோ இந்த லெட்டரை மட்டும் நம்ம போல்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஸோ பி டேக், இந்த பி டேக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் போல்ட்டை யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 200 ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நமக்கு வந்து போல்ட்டாக இருக்கும். இதில் நெக்ஸ்ட்டு இங்கே 1 இயர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து என்ன இருக்கும், அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க. சாரி, சாஞ்ச மாதிரி இருக்கும், கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட்டாலி டேக். ஸோ இப்போ இதில் ஐ டேக் யூஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த ஐ டேக்குள்ள இந்த 1 இயர் அப்படிங்கிறத உள்ளே பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1 இயர் மட்டும் கொஞ்சம் சாஞ்சி இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு லெட்டரை அண்டர்லைன் பண்ணுறது, அதை எப்படி போல்ட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம இட்டாலி அதாவது சாஞ்ச மாதிரி மாற்றுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ்னு சொல்லி இந்த ப்ரைஸை பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சுட்டு அப்புறமேட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுசாக உள்ள ப்ரைஸ் எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா திரும்ப ஒரு H3 அப்படின்னு ஒரு டேக் எடுத்துக்கிறேன். அந்த டேக்குள்ள இந்த இதை போடுறேன். ஸோ போட்டுட்டு இந்த 25,000க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி போடணும் அப்படின்னா இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைக் அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணிட்டு அவுட், ஸ்ட்ரைக் அவுட், டெலீட் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. ஸோ இந்த டேக்குக்குள்ள இந்த 25,000 நீங்கள் போட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஆரோ. ஸோ இந்த ஆரோ பற்றி வந்து நம்ம நெட்லேருந்து டேரெக்டாக காப்பி பண்ணனால வந்துருச்சு. ஸோ இது நமக்கு வந்து இந்த மாதிரி வராது. ஸோ இந்த மாதிரி கீபோர்டில் இல்லாதப்ப நம்ம ஸ்பெஷல் கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ HTML-ல. ஸோ அதுக்கான பிடிஎஃப் காட்டுறேன் பாருங்கள். சில கீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் இங்கே டைப் பண்ண முடியாது. ஸோ கேரக்டர்ஸ்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் மூலமாக நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ இப்போ டே 2க்காக பார்த்தீங்கன்னா வந்து அதில் HTML நோட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் பேசிக் HTML என்டிட்டிஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அண்டு கிரேட்டர் தென் லெஸ் தென் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சில நேரத்தில் பிரிண்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சில கோட்ஸ் மூலமாக தான் நம்மளால் எடுத்து வர முடியும். இப்போ இந்த ஆரோவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ரைட் சைடு ஆரோவுக்கு இந்த மாதிரி போடணும். அட்டு அண்டு போட்டு RARR அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா நமக்கு ஆரோ சிம்பிள் வந்துடும். ஸோ இந்த ஆரோ சிம்பிள் எங்கே வரணும் அப்படின்னா இந்த இடத்துல வரணும். இப்போ சேவ் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி சர்வரில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுதா? ஸோ உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும்னா என்ன பண்ணிக்கோங்க, இதில் ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆரோ வரும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கீபோர்டு மூலமாக ஆக்சஸ் பண்ண முடியாத எல்லாமே நம்ம கோடு மூலமாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வேணும் அப்படின்னா இதுக்காக ஒரு கோடு இருக்கும். ஸோ இந்த கோடை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த கேரக்டர் எங்கே வேணும், எனக்கு இப்போ இங்கே வரணும் அப்படின்னா அதை ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கோடு உங்களுக்கு இங்கே ப்ளேஸ் ஆகிடும். தெரியுதா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட ப்ரோக்ராமில் உள்ள கேரக்டர்ஸை பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பேக் ஸ்பேஸ் எழுதிக்கிறேன், ஆரோ மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக் கோட்ஸ்னு கொடுத்துருக்கேன். இந்த பேராகிராஃப் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இது தனித்தனியாக வரணும். ஸோ இதில் வந்து நான் பிளாக் கோட்ஸ் தனியாக அப்ளை பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு என்னென்னு புரியும். ஸோ பிளாக் கோட்ஸ்னு கொடுத்துட்டு இப்போது இதில் உள்ள கண்டென்ட் எல்லாமே நான் எடுத்துக்கிறேன். எடுத்து இதில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த பிளாக் கோட்ஸில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நமக்கு நார்மலாக எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெப்சைட்டோட ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்கும். இப்போ என்ன இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நமக்கு வந்திருக்குது.
ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிளாட் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கீழே கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் பிரேக் டேக். ஸோ பிரேக் டேக் பற்றி வந்து போன வீடியோலேயே பார்த்துருப்போம். ஸோ இருந்தாலும் பண்ணுங்க. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் பிரேக் டேக். ஸோ இது நம்ம நார்மலாக பார்த்தா வந்து நம்ம லிஸ்ட்டுங்கிற ஒரு டாபிக் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணி ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வெப்சைட் பண்ணுறதுக்காக பிரேக் டேக் யூஸ் பண்ணி நான் இதை கீழே கொண்டு வந்துக்கிறேன். இப்போ இந்த வெப்சைட்டில் இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இங்கே ஒரு லெட்டர் இருக்குது, ஒரு பேராகிராஃபு. அந்த பேராகிராஃபுக்கு நடுவில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஹைலைட் ஆகியிருக்குது. ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா பேராகிராஃப் போட்டுக்கோங்க, அதில் ஒரு லெட்டரை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஹைலைட் பார்த்தீங்கன்னா வந்து பண்ண வார்த்தைக்கு முன்னாடி ஒரு மார்க்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேக். இந்த மார்க்குள்ள இந்த சர்டிஃபிகேட் என்ன பண்ணுங்க அப்படின்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ அந்த சர்டிஃபிகேட்டுங்கிற வார்த்தை மட்டும் என்ன பண்ணணும்னா நல்லா ஹைலைட் ஆகி காட்டும். ஸோ இதுக்கான கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிஎஸ்எஸ்ல போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து மார்க் டேக் யூஸ் பண்ணால் ஹைலைட் ஆகும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இங்கே ஒரு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்லா போல்டாக இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஹெட்டிங் டேக்ல போட்டுக்கிறேன். ஸோ இந்த இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் கர்சரை கொண்டு போனோம் அப்படின்னா சாஃப்டெக் ட்ரைனிங் சென்டர் அப்படின்னு காட்டுது. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு ஒரு H1 டேக் எடுத்துக்கிறேன், அதில் கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த எஸ்டிசி இருக்குல்ல, இதுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் நமக்கு தெரியணும் அப்படின்னா இதுக்கு வந்து அப்ரிவேஷன், அதாவது அப்ரிவேஷன்னா ஃபுல் ஃபார்ம். அப்போது அப்ரிவேஷன் சொல்லி ஒரு டேக் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் டைட்டில் டைட்டிலில் ஃபுல் ஃபார்ம் போடுங்க. ஸோ போட்டுட்டு எஸ்டிசி போட்டேன் அப்படின்னா இந்த டைட்டிலில் உள்ளது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கர்சரை வச்சா வரும். எஸ்டிசிங்கிற பார்த்தா நமக்கு என்னது டிஸ்பிளேல ஷோ ஆகும். ஸோ இதுதான் அப்ரிவேஷன் டேக். இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் விசிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து என்னது ஒரு பேராகிராஃப் மாதிரி இப்போ தான். இதை வந்து கொஞ்சம் போல்ட்டாக இருக்கறனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு H3 அப்படிங்கிற டேக்ல போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த கண்டென்ட்டை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். Ctrl+C Ctrl+V. சொல்ல இந்த எஸ்டிசிக்கு பதிலாக இந்த அப்ரிவேஷன் டேகை அப்படியே நான் பண்ணிக்கிறேன். Ctrl+C Ctrl+V. ஸோ இப்போ சேவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? கடைசியாக இந்த இடத்துல ஒரு சின்ன பேராகிராஃப் டேக் இருக்குது. இதில் அந்த அட்டுங்கிற சிம்பிள் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்பெஷல் கேரக்டர் மூலமாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது கீழே ஒரு பேராகிராஃப் டேக் கொடுத்துட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு முன்னாடி அட் சிம்பிள் வரணும் அப்படின்னால நான் என்ன வச்சிருக்க நோட்ஸில் இந்த அட் சிம்பிளை சர்ச் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு சி மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது. ஸோ இந்த சி சிம்பிள் இந்த இருக்குது, காப்பி ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இது. இதை காப்பி பண்ணி இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த சி சிம்பிள் வந்துடும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு HTML கோடு எப்படி போடணும்னு சொல்லி ஒரு ஐடியா வந்திருக்கும். எந்தெந்த டேக்கை எங்கே எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி ஐடியா வந்திருக்கும். ஸோ நான் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து வெறும் டேக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு சின்ன ஐடியா கிடச்சிருக்காது. ஸோ இப்போ உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து Day 3 வீடியோவில் நம்ம டேபிள்ஸை பற்றி நம்ம கிளியராக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, யாருனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான நோட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த குரூப்பில் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ உங்களுக்கு யாருக்கும் அப்படி தனியாக வரல அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்பிளேல உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.